ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் வெயிட் லாஸ் லஞ்சில் வந்து என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கிறேன் அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து உங்கள் வெயிட் லாஸ் வந்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி வந்து லஞ்சில் என்னென்ன ரெசிபி எடுத்துருக்கேன்னு காமிக்கிறேங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 70 கிராம் எடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக வந்து ரைஸை வந்து இந்த அளவுக்கு தான் எடுத்துக்கணுங்க. கார்போஹைட்ரேட்ஸ் வந்து இந்த அளவுக்கு தான் எடுத்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தயிர் எடுத்துருக்கிறேன். இது ஒரு 80 கிராம் எடுத்துருக்கிறேங்க. தயிரில் நமக்கு ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்குங்க. சக்கரவள்ளி கிழங்கு கண்டிப்பாக வந்து சக்கரவள்ளி கிழங்கு தினைக்குமே எடுத்துக்கோங்க. பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து பொரியலாவோ எதுவோ செய்கிறத விட இது மாதிரி பாயில் பண்ணி சாப்பிடும்போது அதோட சத்துக்கள் முழுமையாக கிடைக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கார்ன், அதாவது சோளமத்தை வந்து வேக வச்சு அப்படியே எடுத்துருக்கிறேன். இதில் வந்து எண்ணெய் எதுவுமே சேர்த்துக்கல, நான் அடுப்பில் எதுவுமே பண்ணலைங்க. இதை வந்து நான் ஜஸ்ட் பாயில் பண்ணிவிட்டு இதில் நான் உப்பு, மஞ்சள்தூள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் ஸ்ப்ரவுட்ஸ், அதாவது முளைக்கட்டின பயிர் அதோடு சேர்த்து எடுத்துருக்குறேங்க. இது ஆயில் ஃப்ரீ சாலடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை, இதுவும் பார்த்திங்கன்னா ஆயில் ஃப்ரீ சாலட். நைட்டே ஊற வச்சு கொண்டக்கடலை வேக வச்சுருக்குறேங்க. இதில் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, மஞ்சள்தூள், உப்பு, மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்து ஒரு சாலடாக பண்ணியிருக்கிறேன். இதுக்கான வீடியோ கண்டிப்பாக வந்து வீடியோட கடைசியில் இருக்குது. கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கொண்டக்கடலை சாலடு எப்படி செய்யலான்ட்டு வாட்ச் பண்ணலாம். இது வந்து ஆயில் ஃப்ரீ சாலட். இது மாதிரி வந்து வெயிட் லாஸில் கண்டிப்பாக வந்து கலோரி வந்து அதிகமாக உள்ள உணவுகள் சாப்பிட்றத விட கலோரி வந்து கம்மியாக உள்ள உணவுகள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வெயிட் லாஸ் நடக்கும். கூடுதலாக வந்து உங்களுக்கு எல்லா விதமான சத்துக்களும் கிடைக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கியமானது புரதச்சத்து உள்ள உணவு. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இது மட்டுமே சாப்பிட்டா மட்டுமே வந்து வெயிட் லாஸ் நடக்காது. கூடுதலாக வந்து புரதச்சத்து உள்ள உணவுகளும் சாப்பிடணும். நம்ம வந்து உணவு கம்மி பண்ணுறோன்ட்டு வெயிட் லாஸ் ஃப்ரீ கலோரி ஃப்ரீ சாலட் சாப்பிட்டாமே வந்து கூடுதலாக ப்ரோட்டீன் இல்லைனா உங்களுக்கு வெயிட் லாஸ் நடக்கவே நடக்காது. கண்டிப்பாக வந்து ப்ரோட்டீன் உணவை எடுத்துக்கோங்க. இதில் முட்டைக்கு பதிலாக வந்து நீங்கள் மீன் துண்டு 2 எடுத்துக்கலாம், சிக்கன் துண்டு 2 எடுத்துக்கலாம். அதுவுமே அளவாக தான் எடுத்துக்கணும். ஸோ வந்து ப்ரோட்டீன் உணவில் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இதில் வந்து 4 பாயில்டு எக் எடுத்துருக்கிறேன். இது ஒரு 124 கிராம். கூடுதலாக வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது அளவு எடுத்து பண்ணிக்கோங்க. அளவுக்கு அதிகமாக போனாலும் நமக்கு ஹைட்டுக்கு அதிகமாக வந்து வெயிட் கூடிரும். அதனால் வந்து உங்களை ஹைட்டை செக் பண்ணிவிட்டு உங்கள் பிஎம்ஐலாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து உணவுகள் வந்து கலோரி வடிவத்தில் எடுத்துக்கோங்க. கூடுதலாக வந்து கலோரி கம்மியாக எடுத்துக்கோங்க. அப்போ உங்கள் வெயிட் லாஸ் சூப்பராக நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடுதலாக வந்து எங்களோட வீடியோட கடைசியில் கொண்டக்கடலை சாலட் எப்படி செய்யணும்னு போட்டிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ தொடர்ச்சியாக பார்க்கணும், எங்கள் வெயிட் லாஸ் பற்றிய நிறைய டிப்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஃப்ரெண்ட்ஸ், கொண்டக்கடலை சாலடுக்கு வந்து நம்ம கொண்டக்கடலை வேக வைத்த கொண்டக்கடலை நைட்டே ஊற வச்சு வேக வச்சு எடுத்தது. இது ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு எடுத்துருக்கோம். இது ஒரு கப் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து நம்ம இந்து உப்பு, உடம்புக்கு ரொம்ப நல்லது, இதை நம்ம சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் இதையும் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்க்கும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து மிளகுத்தூளும் மஞ்சத்தூளும் உடம்புலையும் அசிமுலேஷன் ஆகுங்க. அதாவது நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்களை வந்து கிரகிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணும். ஸோ கண்டிப்பாக வந்து மஞ்சத்தூள் சேர்க்கும்போது மிளகுத்தூளும் சேர்த்துக்குங்க. இப்போ சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இது வந்து பொடிசை நறுக்கியதுங்க. இதில் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். இதோட சேர்த்துக்கலாம். இதில் வந்து அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக வந்து பச்சை வெங்காயத்தை இது போல் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அனிமிக்கு வந்து வரவே வராதுங்க. தக்காளி நான் ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃப்ளேவருக்கு, அதாவது கொத்தமல்லி வந்து இதில் அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக இதை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சாலட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். கொண்டக்கடலை, வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி இதெல்லாம் வந்து சேரும் போது வந்து நம்மளுக்கு இதில் வந்து நம்ம சமைக்க போகிறது கிடையாது. அப்படியே வந்து பச்சையாக சாப்பிட்றதுனால வந்து நமக்கு ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் இதில் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, ஃபைபர்ஸ் இருக்குது, எல்லா விதமான சத்துக்கள் இருக்குது. ஸோ கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட், ஃபைபர் எல்லாம் பேலன்ஸ்டாக வந்து இந்த ஃபுட்டில் கிடைக்குதுங்க. கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸில் வந்து இந்த சாலட் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வெயிட் லாஸில் வந்து இது ஒரு பங்கு வகிக்கும். இது சாப்பிட்றதுனால வெயிட் லாஸ் நடக்காதுங்க. வெயிட் லாஸில் வந்து இது ஒரு பங்கு வகிக்குது. கண்டிப்பாக வந்து மத்தியான நேரத்தில் சாப்பிட்டுக்கோங்க, நைட் நேரத்தில் சாப்பிடாதீங்க. ஏன்னா கொண்டக்கடலையில் வந்து ஜீரணிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நம்ம கொண்டக்கடலை சாலடை வந்து மத்தியானம் சாப்பிட்டுக்கோங்க. இல்லைனா வந்து காலையில் சாப்பிட்டா இன்னும் நல்லதுங்க. காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு என்ன சாப்பிட்றீங்களோ அதோட வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பருப்பு வகைகளை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, ஒரு முட்டையை எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து வெயிட் லாஸில் கடைப்பிடிக்க வேண்டிய முக்கிய ஒரு பங்குங்க. அதனால் வந்து எல்லா விதமான சத்துக்களும் இருக்கிற மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உணவை வந்து கம்மி பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாலடோட ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். வெயிட் லாஸ்க்கான எல்லா விதமான டிப்ஸுகளும் எங்கள் வீடியோவும் வருங்க. கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.